போர்ட்டலின் இடதுபுறம் இருக்கும் மெனுபாரில் உள்ள வசதிகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றி காணலாம். ஹோம் பட்டனை கிளிக் செய்தால் போர்ட்டலில் வேறு எந்த பேஜில் நீங்கள் இருந்தாலும் ஹோம் பேஜிற்கே வந்துவிடலாம். ஃபைலை கிளிக் செய்தால் ஃபைல்கள் உருவாக்குதல், ஃபார்வர்ட், அப்ரூவ் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம். KMSI கிளிக் செய்வதன் மூலம் பயனாளர்கள் ஜியோ, சர்க்குலர், ஆஃபீஸ் ஆர்டர்கள் போன்ற ஆவணங்களை சேமித்து வைக்கலாம் மற்றும் பிறர் காணும் வகையில் பதிவேற்றமும் செய்யலாம். இமெயில் டைரரைசேஷன் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பயனர்கள் தங்கள் அலுவலக மின்னஞ்சல் முகவரியில் பெறப்பட்ட இமெயில்களில் இருந்து ரெசிப்ட்களை உருவாக்க முடியும். PIMS என்ற தனிப்பட்ட தகவல் மேலாண்மை அமைப்பை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு துறையினுள் நிர்வாகி அதன் பயனர் விவரங்களையும் அப்டேட் செய்யலாம் மற்றும் இடம் மாற்றம், புதிய போஸ்ட் உருவாக்கம் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம். MIS ரிப்போர்ட்டை கிளிக் செய்வதன் மூலம் பயனர்கள் தங்கள் துறையின் அறிக்கைகளை பெற முடியும். கிரியேட்டட், க்ளோஸ்ட் மற்றும் நிலுவையில் உள்ள ஃபைல்கள் யாரிடம் எவ்வளவு நாட்களாக நிலுவையில் உள்ளன போன்ற விவரங்களையும் இவர் அறிக்கை மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். டாஸ்க் ஆப்ஷன் மூலம் துணை பணியாளர்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளின் நிலையை கண்டறிதல், அப்டேட் செய்தல் மற்றும் உரிய அலுவலருக்கு இமெயில் மற்றும் SMS மூலம் அலர்ட் செய்வது போன்றவற்றையும் செய்து கொள்ளலாம். டாஸ்க் போர்டின் வலதுபுறம் மேலே உள்ள பட்டன்களில் ஒரு டாஸ்கை தேடுவதற்கு சர்ச் ஆப்ஷனும், புதிய டாஸ்கை உருவாக்க ஆட் ஆப்ஷனும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு டாஸ்க் உருவாக்கப்பட்டவுடன் பயனர்கள் உரிய நேரத்தில் ரிமைண்டர்களையும் பெறலாம். மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான டாஸ்க் ரிப்போர்ட்டை காணலாம். இதில் சென்ட் பட்டனை கிளிக் செய்தால் நாம் பிற அலுவலருக்கு அசைன் செய்த டாஸ்க்குகளின் பட்டியலை காணலாம். ரிசீவ்ட் பட்டனை கிளிக் செய்தால் பிறரிடமிருந்து நாம் பெற்ற டாஸ்க்குகளின் பட்டியலையும் காணலாம். விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள ஸ்டிக்கி நோட்ஸை போலவே அன்றைய தினம் செய்ய வேண்டிய செயல்களை பட்டியலிடவும், அவற்றை திருத்தவும் மற்றும் முடிந்ததும் அப்டேட் செய்யவும் பயன்படுத்தலாம். இது அன்றைய பயன்பாட்டிற்கான பணிப்பட்டியல். முக்கியமான பணிகளை குறிப்பெடுத்துக் கொள்ள நோட்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். உருவாக்கப்பட்ட நோட்ஸை பிற அலுவலருக்கு இமெயில் அல்லது SMS மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். இல்லை என்றால் கேலண்டரில் குறிப்பிட்ட தேதியில் சேமித்தும் வைக்கலாம்.